வருஷம் அறுவடை அமோகமா இருக்கும். இவன் ஏன்டா பால் குடம் சுமக்குற? அவங்க அத்தா வேலு உசுரோட வர்றதுக்காக வேண்டுதலாம். வேண்டுதலா? உசுரோட இருக்கிறவங்களுக்கு தான் பால் குடம் இருக்கணும். செத்தவங்களுக்கு எடுத்தா தெய்வ குத்தமாயிரும். இவ கொண்டு போற பால் அபிஷேகத்துக்கு போகக்கூடாது. உன் அத்தான் போன இடத்துக்கே போய் சேர்ந்துடி. அவனை கொல்லுங்க. நீ போய் சங்கர்லிங்கத்தை வர சொல்லு. சார் என்னையா ஆள வந்தார், உங்களை உடனே வந்து பார்க்க சொன்னார் சார். உங்ககிட்ட ஏதோ தனியா பேசணுமா? நான் இங்க இருக்கிறது அவங்ககிட்டயும் சொல்லிட்டியா? ஆமா சார். ஆள வந்தார், ஒரு பெரிய கிரிமினல் ஆச்சு. எப்படி பாக்குறது? பாக்கலனாலும் சும்மா விட மாட்டான். என்ன பண்றது? லஞ்சம் வாங்குறது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான்யா தெரியுது. सुप्रजा राम पूर्वा संध्या प्रवर्तते. ஐயா, உங்களை பார்க்க எஸ்ஐ சங்கரலிங்கம் வந்திருக்காரு. कौसल्या सुप्रजा राम पूर्वा संध्या प्रवर्तते. उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्निकम्. उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमला. ஐயா வணக்கங்க. இப்பதான் உன்னை நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நினைச்சவங்க முன்னாடி வந்தா ஆயுஸ் 100ன்னு சொல்லுவாங்க. 100 ஆயுஸ் நல்லாரு. ஐயா வந்து அது ஒண்ணும் இல்ல. உலகத்துல யாருக்கும் கிடைக்காத ஞானப்பழம் ஒண்ணு பரமசிவன் கையில கிடைக்க, அதை அவர் சும்மா வச்சிட்டு இருக்க கூடாது. முருகனையும் விநாயகனையும் கூப்பிட்டு இந்த உலகத்தை யாரு முதல்ல சுத்தி வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஞானப்பழம் சொல்ல, முருக மயில் எடுத்துட்டு விட்டான் ஜவாரி. ஆனா இந்த விநாயகருக்கான கொஞ்சம் விவரமான ஆளு. அம்மா அப்பா சுத்தினா உலகத்தை சுத்தினதா அர்த்தம்னு சொல்லி பழத்தை வாங்கிட்டு போயிட்டான். அதே மாதிரி நீ வேலுவை கொலை பண்ணதா சொல்லிட்டு கொலையே பண்ணாம என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போயிட்டேன். ஐயா எடுத்துக்க. அது ஒண்ணுமில்லையா, பரமசிவம் கொடுத்த ஞான பழத்துக்கே கொட்டை இருக்கா இல்லையான்னு ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு.
நீ சுட்ட குண்டா மேல பாஞ்சுதா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணாமல செத்துட்டுதா சொல்லிட்டு வேலு வந்துட்டா என் வம்சத்தை அழிச்சிட்டா. ஐயா ஐயா, எனக்கே ஆச்சரியமா இருக்கியா. நான் தான் அவனை 12 ரவுண்டு சுட்டேன். சுட்ட, ஆனா மேல படல. உங்களால அந்த வேலுவை பிடிக்கவும் முடியல. எது இதால சுட்டியா? ஐயா, இந்த துப்பாக்கியால தான் சுட்டேன். ஐயா, என்ன தப்பா நினைக்காதீங்க. வேலு ஒரு தனிப்பட்ட மனுஷனை வெட்டிட்டான். இதே ஒரு போலீஸ்காரனை வெட்டியிருந்தான்னு வச்சுக்கங்க, காட்டி அழிச்சிருப்போம்ல. எங்க இன்னொரு தடவை சொல்லு. அது வந்துங்க ஐயா, வேலு ஒரு தனிப்பட்ட மனுஷனை வெட்டிட்டான். இதே ஒரு போலீஸ்காரனை வெட்டியிருந்தான்னு வச்சுக்கங்க, அவன் இருக்கிற காட்டியே அழிச்சிருப்போம்ல. சரியா சொன்ன. ஏயா, ஒரு கான்ஸ்டபிள் சாகிறத விட ஒரு சப் இன்ஸ்பெக்டர் செத்தா? ஐயா, தம்பி இதை புடி. கை கொட்ட வச்சிருக்கியா? இருக்கு. கைராக்கியத்தோட. இவனை யார் சுட்டா தம்பி? ஐயா, வேலுவை பிடிக்க போகும்போது இவருக்கும் வேலுக்கும் பயங்கர தகராறுங்க. திடீர்னு இவர் துப்பாக்கியை பிடுங்கி வேலு டுமில் டுமில் சுட்டானுங்க. அந்த இடத்துலயே இவர் செத்து போயிட்டாருங்க. 2 கண்ணால பாத்தங்க ஐயா. நல்ல காசு சொல்றீங்க தம்பி. உங்களுக்கு ப்ரமோஷன் ஏற்பாடு பண்றேன். நீ பேசாம எஸ்ஏ ஆயிட. ஐயோ, அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாங்க ஐயா. சொன்னதை போய் கரெக்டா சொல்லு. டேய், என்னங்க? இந்த நாயை தூக்கி நடு ரோட்ல போடு. இனிமே தாண்டா காக்கி சட்டையை கதற போகுது. ஒரு தனிப்பட்ட மனுஷன் 3 பேரை வெட்டி கொலை பண்ணிருக்கான். அதுல உங்க மாதிரி போலீஸ் ஒருத்தன். அவனை பிடிக்க முடியல. தமிழ்நாடு போலீஸ் மரியாதை காப்பாத்துங்க. செல்லையா, இங்க வாயா. ஐயா, அது வந்து சும்மா நிறுத்தி. எனக்கு தெரியும், அவன் உங்க ஊர்க்காரன், ஜாதிக்காரன், சொந்தக்காரன் வேற. அதனால நீங்க பிடிக்க தயங்குறீங்களா? ஐயா, அவன் சாதாரண ஆள் இல்லையா. முழு கிடாய் ஒத்தீர திங்காமியா. இப்படிதான் பிடிக்க போன இடத்துல அருவாப்படம் கொண்டு அடிச்சான் பாருங்க. 600 ரூபாய் செலவு. இன்னும் இந்த கையை தூக்க முடியலையா. அந்த மலையில மனுஷன் வாழ்ற இடமா அது. ஒரே முள்காடு. நாங்க போனா எங்களுக்கு பாதை வேற தெரிய மாட்டாக்கு. இருந்த மலை ஜாதி மக்கள் வேற சப்போர்ட் ஐயா. அதையும் மீறி பிடிக்க போனா எங்க அருவாளை கொண்டு வீச வரான் ஐயா. என்ன சொன்ன? துப்பாக்கி பிடிக்கிறவனுக்கு இப்படி சொல்ல வெக்கமா இல்ல? சரியா, அவன் இருக்கிற இடத்தை சொல்லி சொல்ல, பாக்கிய நான் பாத்துக்கிறேன். பாவநாசம் மலைக்கு மேல உள்ள முண்டந்தர காட்டுக்குள்ள இருக்கான் ஐயா. அந்த பக்கம் போக. இந்த வீட்டுக்குள்ள பாருங்க. வேலுங்கிற எங்க இருக்கான்? வேலுவா? எனக்கு தெரியாதுங்களா? தெரியாது? உனக்கு சொல்ல மாட்டேன். உனக்கு தெரியுமா? தெரியாது. உங்க கூட்டத்தை என்ன செய்யணும் பாரு. வாங்க. தப்பிச்சு போயிட்டு சொல்ல. போடு ஓடு ஓடு. ஐயா, மோசமான ஆளு. இந்த கூட்டத்துக்கு தலைவர் இவன் தான். வேலை இருக்கிறத சொல்ல மாட்டான். நீதான் தலைவனா? அருவா வேற எங்க ஒழிச்சு வச்சிருக்க? சொல்லு. தலைவர் நியாயம் இல்லைங்க. எவன்டா தலைவன்? குற்றவாளியை ஒழிச்சு வைக்கிறவன் தலைவன். ஒரு கொலைகாரனை ஒழிச்சு வைக்கிறீங்களா? நாயங்களா? கொலை செய்யறதை விட கொலைகாரனுக்கு அடைக்கலம் கொடுக்கலாம் பெரிய குற்றம்.
சத்தியமா எங்களுக்கு தெரியாது சாமி. தெரியாது 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 பசங்களா, உனக்கு தெரியாது? ஒரு ஆளை நாங்க பார்த்ததே இல்ல சாமி. அவனை ஒளிச்சு வச்சுட்டு நாடாம ஆடுறீங்க. அவன் இருக்க இடத்த சொல்லல, உங்க எல்லாரையும் சுட்டு பொசிக்கிற நாய்களா. நீங்க 1000 வாட்டி கேட்டாலும் தெரியாது தெரியாதுங்கிற வார்த்தை தான் வரும். என்ன சொன்ன சொல்லு. எஸ்பி சார், அவங்கள ஒண்ணும் பண்ணாதீங்க. உங்களுக்கு நான் தானே வேணும். முடிஞ்ச என்ன பிடிங்க. சாமி தப்பிச்சு போயிருங்க. நீங்க எப்படி போங்க, நீங்க எந்த பக்கம் போங்க, நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க. நீங்க இந்த பக்கம் பாருங்க, நீங்க அந்த பக்கம் போய் பாருங்க. கேட்டியா எஸ்பி சார் எங்க தெரியும் காணுங்க ஐயா. யோ என்னையா சொல்லுற? ஆமாங்க ஐயா. யோ ஒருவேளை நம்ம எஸ்பி வேலை புடிச்சு பாரியா. எஸ்பி சார், என்ன பிடிக்க முயற்சி பண்ணாதீங்க. நீங்களும் உங்க டிபார்ட்மெண்ட்டும் எனக்கு எதிரி இல்ல. வீணா என்ன எதிரி ஆக்காதீங்க. எனக்கு ஒரே எதிரி ஆள வந்தார். என் கண்ணு முன்னாலே என் மாமாவை துடிக்க துடிக்க சாவடிச்சு அவனை தீர்த்து கட்டுற வரைக்கும் உங்க கையில சிக்க மாட்டேன். தப்பு செய்யறவனை தண்டிக்கிறதுக்கு சட்டம் இருக்கா? நீ யாரும் அறுவாள் எடுக்க? எங்க சார் இருக்கு உங்க சட்டம்? பணக்காரனுக்கும் அரசியல்வாதிக்கும் சலாம் போடுது. எங்க நம்ம நடத்துற வர்க்கத்தை தண்டிக்க துடிக்குது. என்ன கட்டி வச்சுட்டேங்கிற மமதையில பேசுறியா? செஞ்ச தப்ப ஒத்துவிட்டு மரியாதையா சரண்டர் ஆயிடு, இல்ல சுட்டு பொசிக்கிடுவேன். உங்க துப்பாக்கி தொட்ட பாயத்துக்குள்ள என்னோட அருவா பாயம் எஸ்பி சார். அத நான் விரும்பல. இப்ப கட்ட அவுத்து விட போறேன் இல்லையா? ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரிங்கிற முறையில இப்ப நான் உங்களை விடுறேன். நான் நினைச்சா இந்த நிமிஷமே உங்களை கொல்ல முடியும். ஆனா அதை நான் விரும்பல. உங்க கௌரவத்தை காப்பாத்துறேன். திரும்பி போயிடுங்க. துப்பாக்கி இருந்த தோட்டாவை எடுத்துட்டு தைரியத்துல பேசுறியாடா? ஒரு தோட்டா கூட எடுக்கலன்ற தைரியத்துல பேசுறேன். போங்க. ஐயா வேலை சுட்டுச்சா? இன்னைக்கு அந்த பையன் தப்பிச்சுட்டாயா? வாங்கியா போலாம். எஸ்பி கொஞ்சம் கூட்டிட்டு வர சொன்னாரு. ஏன் நான் என்ன தப்பு பண்ணேன்? எதுக்கு வரணும்? எல்லாம் அந்த வேலை பேரால் தான். சொல்ல சொல்ல கேட்க மாட்டேன்ட்டானே. ஆள வந்தான் குடும்பத்துல என்னை கை வச்சானோ அன்னையில இருந்தே நம்ம குடும்பத்தை கட்டினா முடிச்சிருச்சா? என்ன மாமா நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? ஊருக்கே நீதிமான இருந்த எங்க சித்தப்பு ரத்த வெள்ளத்துல குளிப்பாட்டினாங்களே, அவங்க செஞ்சது மட்டும் நியாயமா? இங்க பாரு, இப்ப அதை பத்தி பேச நமக்கு நேரம் இல்ல. நேத்து வேலை அவரை ஏமாத்தி ஓயிட்டான். அந்த கோவத்துல நின்றுட்டு இருக்காரு. இப்ப நீ அங்க வரதான் உனக்கு இல்லதம்மா. உங்களுக்கு எல்லாம் வெக்கமே இல்லையா? ஓடிட்டாராம். ஓடுறவங்க பின்னாடியே ஓடி போய் பிடிங்க. அதானே உங்க உத்தியோகம். என்ன வந்து கூப்பிடுறாங்க? யோ வளவளன்னு என்ன அவ கூட பேச்சு? தூக்கி வண்டியில படியா. என்னதாயி நீ அந்த வேலு மாதிரியே அடம் பிடிக்க? எஸ்பி மோசமான ஆளு. வேலுவை பிடிக்க இன்னும் சும்மா மாட்டாரு. என்னைய பூச்சாண்டி காட்டுவீங்களா? காக்கி சட்டை போட்டா கடவுள் நினைப்போம். மருதாயி மேல கைய வைக்க எந்த துப்பு கட்ட பயலுக்கு தைரியம் இருக்கு? யோ இப்ப இவ என்னதான் சொல்றா? என்னதாயி சத்தம்? என்ன ஏட்டு வந்து நிக்காரு? ஆம்பளை எங்கயோ காட்டுக்குள்ள இருக்கான். வீட்டுக்குள்ள இருக்கிற பொட்டச்சிங்க எல்லாம் புடிச்சிட்டு போறதுக்கு போலீஸ்காரங்க எல்லாம் வந்திருக்கா. எவன்டா அது போலீஸ்? போ போ. இரியா கடைவி ஆச்சா பக்கம் இல்லனா அடிச்சு பல்லுகளா ஊத்து.
ஐயோ ஒரு வயசான பொம்பளை கிட்ட தான் நீ போலீஸ்னு காட்டணுமாயா? ஸ்டேஷனுக்கு தானே வரணும்? நான் வரேன். மருதாயி பொண்ணு ஆகாதாச்சி. அத்தா உசுரோடு இருக்கிறதுக்கு நம்மள யாரும் ஒண்ணும் பண்ணிட முடியாது. நான் தானே வரணும்? வரேன். வா. மருதாயி, ஆத்தா, தாயி, கடவுளே, ஊருக்கே பாடுபட்டவன் குடும்பத்தை போலீஸ் கூட்டிக்கிட்டு போகுது. இத கேட்க யாரும் இல்லையா? நான் சொல்றத நல்ல கேளுங்க. மருதாய்க்கு ஒண்ணு ஆகாது. ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் வேலை பத்தி விசாரிச்சுட்டு விட்டுருவோம். கலைஞ்சு போங்க. பொறுங்களா பொறுங்களா, இதெல்லாம் விவரமா இருக்கீங்க. இப்ப கலைஞ்சு போறீங்களா இல்லையா? போலீஸ்காரன் இடிச்சா நினைச்சாங்களா? கமான்.